பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். இருக்காது இருக்காது, நீ பொய் சொல்லுகிறாய். பகாசுரனை போன்ற ஒரு பயங்கர அரக்கனை ஒரு சிறு பிள்ளை கொல்வானா? மன்னவா, இது உண்மை. இதற்காதே, இது நடக்குமா? ஏன் அந்த பிள்ளை அவன் பிடியில் சிக்கவில்லை? முடியவில்லை அரசே. பிடிக்குள்ளே அவன் அகப்பட்டான். அப்போது அவர் தன் மிக நீண்ட அலகால் கிருஷ்ணனை பிடித்து வாய்க்குள்ளே இழுத்துக் கொண்டார். பிறகு என்ன கதை? வாய்க்குள்ளே இழுத்துக் கொண்ட கிருஷ்ணனை அவர் விழுங்குவதற்காக ஒரு போராட்டமே நடந்திருக்க வேண்டும். ஏமாற்றம் தான் மிஞ்சியது. அந்த சிறுவனை அவரால் அழிக்க முடியவில்லை. அந்த வேதனையில் வாயிலிருந்த கிருஷ்ணனை கீழே துப்பி எப்படியாவது பழி தீர்க்க ஏதேதோ செய்தார். முட்டாள், ஏமாந்து விட்டான். அவனை இவன் விழுங்கிய பிறகு துப்புவதற்கு என்ன அவசியம் வந்தது? அழகினால் அவனை கொத்த முடிந்தவனுக்கு அவனை முழுங்க முடியாவிட்டால் அப்படியே இங்கு கொண்டு வந்திருக்கலாமே. நாம் செய்ய வேண்டியது செய்து அவன் கதையை முடித்திருக்கலாமே. தன் பலத்தை எடுத்து சொன்னால் முடிக்கிறேன் என்று அங்கு சென்றான். முடியவில்லை, அங்கு மடிந்தான். பொறுமையாய் நான் காத்திருக்க என்ன காரணம் தெரியுமா? அந்த நந்தகோபுரம் கோகுலவாசிகளும் நமக்கு ஆதரவாய் இருப்பதால் தான். நாம் அந்த கிருஷ்ணனை சுலபமாக கொல்லலாம் என்ற எண்ணத்தினால் தான். போட்ட கணக்கெல்லாம் தப்பிவிட்டது. புதிய கதை அவனல்லவோ எழுதுகிறாள். சனுரா, கம்சனுக்கா இந்த அவமானங்கள்? கம்சனின் பின்னால் செயலற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு பொடியனை பிடிக்குள்ளே கொண்டு வர சக்தி இல்லையா? மன்னவா, அவனை சிறுபிள்ளை என்று எடை போடாதீர்கள். அவன் ஒரு மாயாவி. நம்மிடம் இருக்கும் மாய சக்திகள் எல்லாம் எங்கே போய்விட்டன? ஏன் போய்விட்டன? நாம் ஒருவர் பின் ஒருவராக பல மாயாவிகளை அனுப்பினோம். பூதனா, சீதரன், உத்கஜன், காகாசுரன். அந்த கொம்பர்களுக்கு கொம்பன் பூதனாவின் அண்ணன் பகாசுரன். அவனும் அழிந்து போனானே. இந்த தண்டங்களை நம்பினேனே. இவன் பிள்ளையா எனக்கு கொள்ளியா? சானூரா, மறந்து விட்டாயா? நினைவிருக்குமே, தேவகியின் பெண் குழந்தை அஷ்டபுஜ தேவியாக ஆகாயத்திலே போய் நின்று சொன்னாலே அன்று. ஏ மூடனே, என்னை கொல்வதென்பது உன்னால் முடியாது. உன்னை கொல்லப் போகிறவன் வேறொருவன். அவன் இந்த பூமியிலே பிறந்து விட்டான். ஏ மதிகெட்ட சதிகாரனே, நீ உத்தமி தேவகியை துன்புறுத்தாதே. அவள் பிள்ளைதான் உன்னை கொல்லப் போகிறான். அதை கேட்டதிலிருந்து பயப்படுகிறேன். அந்த பயத்திலிருந்து விடுபடுவதற்கு எப்படி முயன்றாலும் இன்று வரை முடியவில்லையே. சொல்லுங்கள், சொல்லுங்கள், வேறு யாரேனும் உண்டா? சொல்லுங்கள். போனால் காரியத்தை முடிப்பவன் உண்டா? சொல்லுங்களேன். உண்டு. ஒருவன். யார்? பூதனாவுக்கும் பகாசுரனுக்கும் மூத்தவன் அகாசுரன். ஓ, அவனா? ஆமரசே,
இந்த பூமியிலே அவனை மிஞ்சிய பலசாலி யாரும் இல்லை. அவன் ஒரு மாயப்பாம்பு. உங்கள் அச்சத்தை அவன் தீர்த்து வைப்பான். கூப்பிடு அவனை, கூப்பிடு. ஏன் மௌனம்? கௌரவ பிரச்சனையோ? அகாசுரா! மன்னவா, மரணம் அடைந்தான் என் சகோதரன் என்பதை கேட்டு துடித்தேன். பழி தீர்க்கும் வாய்ப்புக்காக எதிர்பார்த்திருந்தவனை கூப்பிட்டீர்கள். தாங்கள் ஆணையிட்டால் நான் போய் அந்த பிள்ளையை பழி தீர்க்கிறேன். நம்பிக்கையோடு அனுப்பி வையுங்கள் என்னை. ஆணையிடுகிறேன் அகாசுரா, ஆணையிடுகிறேன். என் பொருட்டு நீ சென்று உன் இஷ்டம் போல செயலாற்று. அச்சமின்றி செய்து முடிக்க ஆள்பலம் தேவை என்றால் அதையும் தருவேன் நான், இவர்களில் துணையாக. இல்லை மன்னா, பக்க துணையாக எனக்கு யாரும் தேவையில்லை. மன்னா, தனியாகத்தான் போவேன். ஒரு பிள்ளையை, ஒரு சிறு பிள்ளையை கிள்ளி எறிவதற்கு சக்தி இல்லை என்றால் இந்த பிறவி எதற்கு? அமைதியாக காத்திருங்கள். போனால் நான் திரும்புவேனா என்று எண்ணாதீர்கள். பாம்பென்றால் பாம்பு, பயங்கரமான பாம்பு. அகாசுரன் என்ற இந்த பாம்பு ஆண்டவனே வந்து தடுத்தாலும் காரியத்தை சாதித்திடும். நல்லது. கொடியின் பகாசுரனை கொன்ற புகழால் பெருமையில் திமிர் பிடித்து போயிருக்கிறான். அத்தனை எளிதாக நீ அவனை பார்க்க முடியாது. உன் நீண்ட உருவத்தை பார்த்து விட்டால் அந்த எத்தன் பல சித்துகளை செய்வான். போனவர்கள் திரும்பவில்லை என்ற பயத்தில் நீங்கள் பேசாதீர்கள். அவனாகவே வந்து என் வாயில் விழுவான். அந்த பிள்ளையின் பிணத்தை நான் உங்களுக்கு காணிக்கையாக்குவேன். நீங்கள் பார்க்கும் இந்த உருவத்தை வைத்து எடை போடாதீர்கள். என் உருவம் மிக 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 பெரியது. சென்று வா, சென்று வா அகாசுரா. நீடு புகழ் உனக்கு, நிம்மதி எனக்கு. போய் வா. அகாசுரா, போங்கள் போங்கள் ஓடுங்கள் ஓடுங்கள் அடாடா சரியான வீரர்கள். 2 பசுக்களை கண்டு பயந்து என்னை கீழே போட்டுவிட்டு ஓடுகிறீர்கள். ஆஹா, இந்த சேனாதிபதியை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்களை யார் கவனிப்பார்கள்? எங்கள் சேனாதிபதி அப்பா கிருஷ்ணா, எங்களுக்கு எல்லாமே நீதான். உண்ணுகின்ற நேரத்தில்
உன் பின்னால் வருகின்ற நேரத்தில் உன் நினைவை தவிர வேறில்லை. இரவிலே சொப்பனத்தில் கூட உன் அன்பான குறும்புகள். நண்பனாக நீ இருக்க எங்களுக்கு கவலை ஏன்? ஸ்ரீதாமா, மஞ்சுகா, புகழ்ந்து பேசி என்னிடத்தில் காரியம் சாதிக்காதீர்கள். யார் எப்படி என்று எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்காக வெண்ணெய் திருடன் என்ற பெயரையும் வாங்கினேன். அது என் அன்புக்கு விலை. பக்கத்தில் நான் இருந்தால் நீங்கள் விரும்பியது போல் நடக்கும். பழகிய நண்பனை மறந்து விடாதீர்கள். இந்த சேனாதிபதி அதை தாங்க முடியாது. பாருங்கள், உச்சி நேரமாகிவிட்டது. அவரவர் சாப்பாட்டு மூட்டையுடன் வாருங்கள், உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, பந்திக்கு முந்திக்கொள். இந்த பாம்பு எப்படி வந்தது? பார்த்ததே இல்லையே இப்படி ஒரு வாயை. யார் இந்த பல்லல்களை கொண்டு வைத்தது? ஒன்றும் புரியவில்லை. எப்படி வந்ததோ? பாவம், இது எங்கே இருந்தது? நேற்று புயல் வீசியதில் வெளியே வந்திருக்கலாம். அருகே சென்று பார்க்கிறேன். கிருஷ்ணா, இங்கு வந்து பார். வாய்க்குள்ளே எவ்வளவு பெரிய சுரங்கம். எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. நாம் இன்று சாப்பிடுவதற்கு சரியான இடம் கண்ணா.
அன்பின் அவதாரமாய் வந்த ஸ்ரீகிருஷ்ணா, தம் திருவடி மலரில் என்னை காணிக்கையாக்குகிறேன். ஏ பரபிரம்மே, தம்முடைய கருணையினால் இன்று எத்தனையோ யுகங்களுக்கு பிறகு மாமுனிவர் அஷ்டவக்ரரின் சாபத்திலிருந்து நான் விடுபட்டு தங்கள் அருள் வடிவத்தை காணப்பெற்றேன். இது நான் செய்த பாக்கியம். தங்கள் திருவடி மலர்களின் மீது பட்டு நான் செய்த பாவங்களெல்லாம் துடைக்கப்பட்டு விட்டன.